ஹரே கிருஷ்ணா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்குபஞ்சர் பேசிக் கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து அக்குபஞ்சருடைய ஆரம்ப நிலை வகுப்பு. இந்த ஆரம்ப நிலையில் யார் யார் இருக்கீங்களோ இதை நல்லா கேளுங்க. அக்குபஞ்சர்னா என்ன அப்படின்னு. அக்குபஞ்சர் அப்படின்னா, அக்கு அப்படின்னா ஊசி, அதாவது கூர்மையான ஊசி சொல்கிறது. பஞ்சர் அப்படின்னா துளையிடுறது, அதாவது ஒரு குத்துறோம் இல்லையா, அந்த குத்தி ஓட்டப்படுறோம் இல்லையா, அதை வந்து பஞ்சர்னு சொல்கிறாங்க. அக்கு பஞ்சர் அப்படின்னா கூர்மையான ஊசியை கொண்டு துளையிடுறதுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அக்கு பஞ்சர் புள்ளி என்றால் என்ன? அக்கு பஞ்சர் புள்ளி அப்படின்னா என்னென்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த புள்ளிக்கு அக்கு பஞ்சர் புள்ளின்னு பேர். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சக்தி ஓட்ட பாதை அப்படின்னா என்ன? சக்தி ஓட்ட பாதைனா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜியை உடம்புல இழுத்து அது உடம்புக்கு வந்து சக்தியை கடத்தக்கூடிய அந்த பாதைக்கு பேர். பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் உங்களுக்கு எல்லாமே தெரியும், டீட்டெயிலாக காமிக்கிறேன். இங்கே ஆரம்பித்து அப்படியே ரூட்டாக போகும். இந்த இந்த இடத்துக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி ஓட்ட பாதைன்னு. இந்த எனர்ஜியை கடத்தக்கூடிய பாதைக்கு பேர் தான் சக்தி ஓட்ட பாதைன்னு பேர். அக்குபஞ்சர் புள்ளி அமைவிடம். அக்குபஞ்சர் புள்ளி எப்படி இருக்கு அப்படின்னா, அக்குபஞ்சர் புள்ளி வந்து இந்த உடம்புல இருக்குது மேல் தோல்ல, மேலாவ தோல்ல தான் இருக்கு. இது வந்து ஒரு ஆழமான சதைக்கு உள்ளியோ அல்லது எலும்புக்கு உள்ளியோ இல்லை. நீடில் போடும்போது ஆழமாக குத்த வேண்டிய அவசியம் இல்லை. மேலாவ தோல்ல தான் இருக்கு. மேலாவ ஊசி நிற்கிற அளவுக்கு நம்ம குத்தி விட்டா போதும். அக்குபஞ்சர் புள்ளி மேலோட்டமாக தோல்ல தான் அமைஞ்சிருக்கு. அக்குபஞ்சர் புள்ளியின் பணிகள். இந்த அக்குபஞ்சருடைய புள்ளியோட வேலை என்ன அப்படின்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூத எனர்ஜியை ரிசீவ் பண்ணி இந்த உடலுக்கு கொடுக்கறது தான் இந்த அக்குபஞ்சர் புள்ளியோட வேலை. பஞ்சபூத புள்ளி. பஞ்சபூத புள்ளினா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த அஞ்சையும் ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த புள்ளி. இது முக்கியமாக 5 புள்ளி. ஒவ்வொரு உறுப்புக்கும் அந்த பஞ்சபூத புள்ளி 5மே கண்டிப்பாக இருக்கு. பஞ்சபூதத்தை ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த புள்ளிக்கு தான் பஞ்சபூத புள்ளின்னு பேர். உபரி புள்ளின்னா என்ன? உபரி புள்ளினா இந்த ரிசீவ் பண்ணக்கூடிய இந்த எனர்ஜியை உடம்புக்கு கடத்தக்கூடிய அந்த புள்ளிக்கு பேர் தான் உபரி புள்ளின்னு பேர். இது வந்து டெம்பரவரியாக ஒரு தீர்வு தான் கொடுக்க முடியும். இது பர்மனண்ட் தீர்வு கொடுக்க முடியாது. அதாவது எமர்ஜென்சியாக வரவங்களுக்கு அந்த பாயிண்டை யூஸ் பண்ணி வழி நிறுத்துறது, அது சம்பந்தமான புள்ளி தான் உபரி புள்ளின்னு பேர். மெயினாக நோய் தீர்க்கக்கூடியது பஞ்சபூத புள்ளி தான். பஞ்சபூத புள்ளிகள் அமைவிடம். பஞ்சபூத புள்ளி உடம்புல எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழங்கைக்கு கீழே, அதாவது நெகத்தில் ஆரம்பித்து முழங்கை வரையிலும், காலில் நெகத்தில் ஆரம்பித்து முழங்கால் வரையிலும், முழங்கைக்கு கீழே முழங்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த புள்ளிகள் பேர் பஞ்சபூத புள்ளி. இந்த பஞ்சபூத புள்ளி முழங்காலுக்கு கீழேயும் முழங்கைக்கு கீழேயும் தான் இருக்கு. இந்த உடல்ல இருக்கக்கூடிய மொத்தம் 320 புள்ளி இருக்கு. 320 புள்ளியும் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூத புள்ளி இல்லை. மெயினாக வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் 5 புள்ளி இருக்கும். அதுதான் பஞ்சபூத புள்ளி. நீங்கள் வந்து இந்த நான் கொடுக்கக்கூடிய வீடியோ வந்து ஒரு பேனா நோட் வச்சு நீங்கள் நான் கொடுக்கக்கூடிய இதெல்லாம் எழுதி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது உபயோகமாக இருக்கும். ஹரே கிருஷ்ணா.